பட்ஜெட்டில் கல்வித்துறையில் வெளியாக உள்ள அறிவிப்புகள் குறித்து அந்த துறையின் அமைச்சர் அன்பில் மகேஷ் நாளை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். தமிழக சட்டப்பேரவை வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பட்ஜெட்டில் இடம்பெறவுள்ள முக்கிய அறிவிப்புகள் மற்றும் நிறைவேற்றப்படாமல் உள்ள தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து தீவிர ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பள்ளிக் கல்வித்துறையில் இடம்பெறவுள்ள அறிவிப்புகள் குறித்து அந்த துறையின் அமைச்சர் அன்பில் மகேஷ் நாளை தலைமை செயலகத்தில் ஆலோசனை நடத்த உள்ளார். இதில் உயர் அதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். பொங்கல் தொகுப்பில் 30,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வலியுறுத்தியுள்ளார். பொங்கல் சிறப்பு தொகுப்பு ஆண்டுதோறும் தமிழக அரசு வழங்கி வருகிறது. வழக்கமாக பொங்கல் பொருட்களுடன் 1000 ரூபாய் சேர்த்து சிறப்பு தொகுப்பு வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இயற்கை பேரிடர் நிவாரணத்திற்கு மத்திய அரசு நிதி வழங்காததால் தமிழக அரசு தனது சொந்த நிதியில் இருந்து சுமார் 2000 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக இம்முறை 1000 ரூபாய் வழங்க இயலவில்லை என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருந்தார். இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் இது குறித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, அதிமுக ஆட்சி காலத்தில் 2500 ரூபாய் வரை வழங்கப்பட்டதாகவும் அதன்படி பார்த்தால் தற்போது திமுக அரசு 30,000 ரூபாய் வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். தான் உயிருடன் இருக்கும் வரை திமுக ஆட்சியை அகற்றவிட மாட்டேன் என்றும் அண்ணாமலையின் சவால் ஒருபோதும் பலிக்காது என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டமிட்டு பணியாற்றி வருவதாகவும் திமுக கூட்டணி வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் விஜயின் அரசியல் வருகையால் திமுக கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் வைகோ திட்டவட்டமாக தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள 500 அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் தனியார் பங்களிப்புடன் மேம்படுத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்புக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அமைச்சரின் இந்த அறிவிப்பு தங்களுக்கு பேரதிர்ச்சியாக இருப்பதாக அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்து கொடுக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாக சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் ஜெயலலிதாவின் ஆட்சியை அமைப்போம் என தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆமை வேகத்தில் செயல்படுவதாக விமர்சித்த சசிகலா, விழா நடத்துவதில்தான் முதலமைச்சர் அதிக ஆர்வம் காட்டுவதாகவும் மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளதால் வரும் தேர்தலில் நல்ல தீர்ப்பு வழங்குவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ரேசிங்கில் ஈடுபட்ட புகாரில் 242 வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். புத்தாண்டு தினத்தையொட்டி நேற்று இரவு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். சென்னையில் மட்டும் 425 இடங்களில் வாகன தணிக்கை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் ரேசிங்கில் ஈடுபட்ட புகாரில் 242 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் குடிபோதையில் வாகனங்கள் ஓட்டியவர்களிடம் இருந்தும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு திரைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ரிலீஸ் தேதி தள்ளி போவதாக பட தயாரிப்பு குழு திடீரென அறிவித்துள்ளது. இதனால் அஜித் ரசிகர்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இந்த நிலையில் தாமதத்திற்கு காரணம் என்ன என்பது குறித்து தகவல் தற்போது வெளியாகியுள்ளது.
இரவு பகலாக இசையமைக்கும் பணியில் அனிருத் ஈடுபட்டுள்ள நிலையில் 3 நாட்களில் முடிக்க படக்குழு அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அனிருத் 15 நாட்கள் அவகாசம் கேட்டதாகவும் இதன் காரணமாகவே படம் வெளியாவதில் மேலும் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து என்ற வழியில் நேர்மையாளர் திரு சகாயம் IAS அவர்களின் எழுத்தில் முதல் அனுபவ பதிவு. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை திசை மாற்றிய பணி அனுபவம். புத்தக வெளியீட்டு நாள் வெள்ளிக்கிழமை 3/1/2025. நேரம் மாலை 6 மணி. இடம் காமராஜர் அரங்கம், சென்னை. 2 புத்தகங்களை முன்பதிவு செய்வோருக்கு புத்தக வெளியீட்டு விழாவில் VIP அனுமதி சீட்டு வழங்கப்பட்டு திரு சகாயம் IAS அவர்களின் பொற்கரங்களிலேயே அந்த 2 புத்தகங்களை பெற்றுக்கொள்ளும் அரிய வாய்ப்பும் கிடைக்கும். புத்தக முன்பதிவு 30/12/2024 முதல் 3/1/2025 வரை மட்டுமே. முன்பதிவுக்கு அப்பா பதிப்பகம் 7009291315077173 மற்றும் 892591176667. விலை ₹275 மட்டுமே. QR கோடை ஸ்கேன் செய்து புத்தகங்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்றே உங்கள் புத்தகத்தை முன்பதிவு செய்திடுங்கள். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் மற்றும் அப்பா பப்ளிகேஷன்ஸ் இணைந்து வழங்கும் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை